இதில் பார்க்க போகிறோம்னா பிசி பில்டு பண்ண போகிறோம் பட்ஜெட்டில். ரொம்ப பேசாமல் என்னென்ன காம்பனன்ட்ஸ்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மானிட்டர் வந்து எம்எஸ்ஐயில் 255FE20 அப்படின்ற மாடலில் ஒரு 25 இன்ச் மானிட்டர். நெக்ஸ்ட் ப்ராசஸர் AMD Ryzen 5000 சீரியஸ் 600 GT ப்ராசஸர் நேம். நெக்ஸ்ட்டு வந்து மதர் போர்டில் எம்எஸ்ஐயில் B550M சிப்செட் இருக்கிற ஒரு மதர் போர்டு. டியூவல் சேனல் தான் அது. அடுத்தது எஸ்எம்பிஎஸ் வந்து எப்பவுமே நம்ம எதில் வேணால் கை வைக்கலாம், எஸ்எம்பிஎஸ் மட்டும் கை வைக்கக்கூடாது. ஏன்னா இதில் கை வச்சுன்னா மொத்த பிசியும் போசிங் போயிடும். இது என்ன பிராண்ட்னா கூலர் மாஸ்டரில் 450 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ் எடுத்திருக்கோம். இதோட ரேட்லாம் நான் கடைசி சொல்கிறேன். ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் கீபோர்ட் அண்ட் மவுஸ் ஹேண்ட் ஸ்போர்ட்ஸில் பட்ஜெட்டில். அடுத்தது ரேம் DDR4 ரேம் 3200 MHz ஸ்பீடு கூடிய 2 ரேம் எடுத்திருக்கோம். 2 8GB 16GB மொத்தமாக ஒரு 16GB போடக்கூடாது, 2GB தான் போடணும். பர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். சரி, ஓகே, பில்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பில்டுக்குலாம் ஃபஸ்ட்டு மதர் போர்ட் தனியாக வெளியே தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்ன இருக்குன்னு நான் காமிச்சிடுறேன். ஐயோ ஷீல் டாட்டா கேபிள். சரி, ஓகே, மதர் போர்டு எடுத்து வச்சு ப்ராசஸரை இன்ஸ்டால் பண்ணலாம். பின்னு போடுறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைன்னா அம்பேல் ஆகிடும். இந்த ஏரோ மார்க் இருக்கா, இந்த மார்க் எங்கே இருக்கோ மதர் போர்டில் இந்த இடத்துல ஒரு மார்க் இருக்கும், அதை பார்த்து தான் நீங்கள் செட் பண்ணணும். எல்லா பக்கமும் செட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த பின்னை ப்ராசரை போட்டுரும். ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிச்சு. இப்போ ஸ்டாக் கூலரை மாட்டிட வேண்டியதான். ஸ்டாக் கூலரை போட வேண்டியது தான். இந்த பக்கம் போடக்கூடாது. இந்த ஏஎம்டி சிம்பிள் வந்து இந்த பக்கம் அந்த போர்ட்டை பார்த்து தான் போடணும். அந்த பக்கம் போட்டிங்கன்னா ரேம் அடிக்கும். ஜிக்ஜாக்காக போடணும். டைட் வைக்க வேணாம். அடுத்தது இந்த CPU ஃபேன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இங்கே போட்டிருக்கோம், ஜூம் ஆகிங்க கிட்ட. இதில் CPU ஃபேன்னு போட்டிருக்கோம். இந்த இடத்துல அந்த பின்னை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே SSD போட்டுருவோம். இப்போ SSD என்ன சூஸ் பண்ணியிருக்கோன்னா EVMல 256GB போட்டிருக்கோம். இது ஸ்பீடுக்காக போட்டிருக்கோம். இதை டாட்டா SSD போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே NVMe போடுறது தான் பெஸ்ட். இப்போ நம்ம SSD இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகேவா, SSDயை போட்டு இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணி ஓகே SSD போட்டாச்சு. நெக்ஸ்ட் ரேம் என்ன சூஸ் பண்ணியிருக்கோம், SSD போட்டாச்சு. இப்போ ரேம் போட்டுருவோம். ரேம் பார்த்தீங்கன்னா EVM அதே பிராண்டில் EVMல போட்டிருக்கோம். பட்ஜெட்ன்றதுனால அதை போட்டிருக்கோம். நீங்கள் வந்து G-Skill அந்த மாதிரி போயிடலாம். பட்ஜெட் இல்லைன்றதுக்காக EVM சூஸ் பண்ணியிருக்கோம். EVMல 8GB ரேம் 2 8GB ரேம் போட போகிறோம். ரேம் போடுறப்ப இந்த சைடில் 2 பின்னர் இருக்கும். நம்ம எப்பவுமே எடுத்து விட்டுட்டு ரேம் கரெக்டாக வச்சு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்தமாரி இந்த லாக் ஆகிற சவுண்டு கேட்கணும். இப்போ தான் நல்லா லாக் ஆகிடுச்சு. ப்ரெஸ் பண்ணாமல் விடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து மதர் போர்டில் பண்ண வேண்டிய வேலை முடிஞ்சுது. அதனால் தூக்கி இதை சைடில் வச்சிடலாம். ஸ்டிக் கேபினெட் வந்து நீங்கள் பட்ஜெட்லேயும் போகலாம். 1500 அப்படி 1500க்குள்ளே வாங்க பட்ஜெட்டில் பண்ணுற மாரி. நான் கொஞ்சம் கேமிங் லுக்கு இருக்கணுன்றதுக்காக கேமிங் கேபினெட் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்மளோட கேபினெட். இதில் வந்து 5 RGB ஃபேன் இருக்குது. 5மே கலர் லைட் இருக்கும். ஒரு டெம்பர் கிளாஸ் இருக்கும். இதில் ஒரு டெம்பர் கிளாஸ் வரும். லுக் வைஸாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏர் வென்டிலேஷனுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அடுத்தபடியாக என்ன பண்ணணும்னா எஸ்எம்பிஎஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். எஸ்எம்பிஎஸ் இதில் எங்கே போடுற மாதிரி வருதுன்னா பின்னாடி பக்கம் பேக் சைடு வருது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இது பின்னாடி நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கும் ஸ்க்ரூஸ் கொடுக்கல. இந்த சைடில் அந்த ரப்பர் ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. கழட்டிடுவோம். அதுதான் இது பிடிச்சி இது இழுத்திங்கன்னா பின்னாடி கிட்ட பேக் டோர் கட்டிட்டு வந்துடும். நம்ம எஸ்எம்பிஎஸ் இது வழியாக உள்ள விட்டு ஸ்க்ரூஸ் போட்டுக்கணும். ஓகே, எப்போவுமே எஸ்எம்பிஎஸ் வந்து இந்த ஃபேன் கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். அதாவது கேபினெட்டு கீழே, அப்போ தான் ஏர் ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். ஓகே, கரெக்ட். இது நெக்ஸ்ட் மதர் போர்டை போட வேண்டியது தான்.
ஓகே, இந்த ஃபேன்லாம் கொஞ்சம் இடிக்குது. இந்த ஃபேன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கழட்டி எடுத்துடலாம். கழட்டி எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு ஃபேன். அதுக்கு முன்னாடி இந்த ஐஓ ஷீல்டையும் போடுறோம். அது ஃபேன்ஸ் நம்ம கட்டி தான் ஆகணும். அது ரொம்ப இடிக்குது. டுவெண்ட்டி ஃபஸ்ட் பின்னை நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். ஓகே, எஸ்எஸ்டியோட ப்ரைஸ் 1500, ஒரு 8GB ரேம் 1550, ப்ராசஸர் வந்து 12000 வந்துச்சு. ரிட்டெயில் ஷாப்போட ப்ரைஸ் இது. எஸ்எம்பிஎஸ் 3000. ஸோ மதர் போர்ட் பார்த்தீங்கன்னா அது ரிட்டெயில் ப்ரைஸ் வந்து 7000 வருது. ஸோ கேபினெட் ஜப்ரானிக்ஸில் ஐஸ்பர்க்னு மாடலில் 2000. மதர் போர்டையும் ப்ராசஸரையும் ஏன் ரீட்டைல் ஷாப்பில் வாங்கணும்னா, நம்ம ஆன்லைனில் வாங்கினா இந்த வாரண்டி இஷ்யூ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அதை தவிர்க்கணும்னா நீங்கள் மோஸ்ட்லி ஆன்லைனில் தவிர்த்துக்கலாம். அதை நீங்கள் வந்து ப்ராசஸர் வந்து ரிட்டெயில் ஷாப்பில் வாங்குறது தான் பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ஸாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கிங்க. இந்த ப்ரைஸ் வந்து எப்போவுமே ஸ்டேபிள் கிடையாது, அப் அண்ட் டவுன் இருக்கும். எந்த டைமில் ப்ரைஸ் குறையுதுன்றதை செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிங்க. இது ரெண்டுத்தையும் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ப்ராசஸர் மதர் போர்டை தவிர்த்து. ஸோ அந்த பிசியோட டோட்டல் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 28,600 வந்துச்சு. ஏன் ப்ரோ மானிட்டர் சேர்க்கலைன்னா, மானிட்டர் வந்து பிசி பில்டில் வராது. பிசி பில்டுக்கான காஸ்ட் மட்டும் 28,600 வந்துச்சு. மானிட்டரோட ப்ரைஸ் வந்து 7,600. பிசி ப்ளஸ் மானிட்டர் அப்படி ரெண்டுத்தையும் மொத்தமாக நீங்கள் சேர்த்திங்கன்னா 36,000 அரௌண்ட் என்னமோ வரும். ஆனால் பிசியோட ரேட் மட்டும் 28,600. இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாது, வேரியேஷன் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கிங்க. ஸோ அவ்வளோதான் வீடியோ. அடுத்த வீடியோலாம் ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ண ஓடியா சேனல் வச்சிருந்தேன், அழகா வீடியோ போட்டேன். ஒன்று விளங்கல, அது ஒன்று விளங்கல.